முழுசா அவனால 1 hour கூட தாக்கு பிடிக்க முடியாது. 1 மாசம் எப்படி தாக்கு பிடிப்பான்? அதனால தான் சொல்றேன், முடியவே முடியாதுன்னு. மொத்த சொத்து நம்ம கைக்கு தான் வரப்போகுது. நீ தைரியமா இரு. ரியா, என்ன ஐஸ்வர்யா இப்படி ஆயிடுச்சு? சொத்து சொத்துன்னு நாம பேசினதெல்லாம் கிடைக்காம இப்படி வேஸ்டா போயிடுச்சு. அது எப்படி கிடைக்காம போகும்? நான் விட்டுருவேனா? ஆனந்தும் இதே நம்பிக்கையோட தான் பேசுறான். ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. போட்ட சவால ஜெயிச்சு காட்டணுங்கிற வெறி அந்த கார்த்திக் மனசுலயே இருக்கு. அது அவனை ஜெயிக்க வச்சிருமோன்னு பயமா இருக்கு. அவன் ஜெயிச்சு காட்டிட்டானா நமக்கு சொத்தும் கிடைக்காது, கையில பணமும் கிடையாது. நான் அடிச்சு சொல்றேன், கார்த்தியால 1 மாசத்துக்கு மேல ஃபேக்டரியில வேலை பார்த்து சவால்ல ஜெயிக்க முடியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி, மியூசிக் கம்பெனி மட்டும்தான். மில்லுலயும் ஃபேக்டரியிலயும் என்ன நடக்குதுன்னு கூட அவனுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி அங்க போய் அவன் வேலை செய்ய முடியும்? ஒவ்வொரு நாளும் அங்க அவன் நரக வேதனை அனுபவிப்பான். பாதியிலேயே ஐயோ சாமி ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு வந்து சரண்டர் ஆறானா இல்லையான்னு பாரு. அதுக்கிடையில அத்தைய நான் சும்மா விட்டு வைப்பேன்னு நினைக்கிறியா? என்ன பண்ணுவ? ஆனந்த் மாமா சொத்து பிரிக்கிற கோவத்துல சவால்ல தோத்துட்டா கார்த்திய சொத்து எழுதி கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொன்னாரு. ஆனா கார்த்திக்கு உண்மையான அண்ணன் தம்பி பாசம் இருந்து இந்த குடும்பம் பிரியக்கூடாதுன்னு அக்கறை இருந்தா அந்த சவாலையே ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. நீங்களும் மாமாவும் அவ்வளவு சொல்லியும் அவரு ஒத்துக்கிட்டாருன்னா இந்த குடும்பத்து மேல அக்கறையோ பாசமோ இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படின்னு அத்தைய நான் குழப்பிட போறேன். சூப்பர். இந்த சென்டிமெண்ட்டை வச்சே அத்தைய லாக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நாம ஃபேக்டரியில இருக்கிற ஆளுங்களை கொஞ்சம் பேரை பர்ச்சேஸ் பண்ணி கொஞ்சம் தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்க்க வச்சு கார்த்திக்கு குடைச்சல் கொடுத்தா போதும். கம்பெனியை விட்டு என்ன, வீட்டை விட்டே அவனை ஈஸியா துரத்திடலாம். ஆனந்த் சொன்னப்போ வராத தைரியம் இப்போ நீ சொன்னதும் வந்துருச்சு. அவனா நம்பலான்னு மோதி பாத்துடலாம். இவன் இங்க தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா? மீனாட்சி, என்ன ஏதோ யோசனையில உட்காந்துட்டு இருக்கா? சொத்து விஷயத்துல அத்தை எடுத்த முடிவு ரொம்ப நல்ல முடிவுதான். ஆனா கார்த்தி எதுக்காக தேவையில்லாம சவாலுக்கெல்லாம் ஒத்துக்கணும்? கார்த்திக் சவாலுக்கு ஒத்துக்கிட்டது கூட எனக்கு என்னமோ சரின்னு தான் படுது. எதுக்காக சொல்றேன்னா, கார்த்திக்கே அபிராமி அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாருன்னு உன் வீட்டுக்காரர் சொன்னாலும் சொல்லுவாரு. இன்னொரு தடவை அந்த ஆளை என் வீட்டுக்காரன்னு சொல்லாத. அக்கா, வா தீபா. என்ன 2 பேரும் பயங்கரமா டிஸ்கஷன்ல இருக்கீங்க போல இருக்கு. இல்ல, கார்த்திக் தம்பி எடுத்த முடிவு சரிதானு மீனாட்சி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். கண்டிப்பா அவரால 1 மாசம் ஃபேக்டரியில வேலை பார்த்து சவால ஜெயிக்க முடியும். கண்டிப்பா கார்த்தி சவால ஜெயிச்சு காட்டுவாரு. இருந்தாலும் எனக்கு கார்த்தி மேல சின்ன வருத்தம் இருக்கு. என்னக்கா சொல்றீங்க? என் வீட்டுக்காரர் மேல உங்களுக்கு என்ன வருத்தம்? கார்த்தி சவால ஜெயிச்சுட்டா அவரோட கேடு கெட்ட அண்ணா ஆனந்தியும் அந்த ஆள் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கானே அந்த கேடு கெட்டவளையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிருக்கணும். ஆமால, இதுவும் நல்ல யோசனையா இருக்கே. இது அங்கேயே எல்லாரும் முன்னாடியும் சொல்லிருக்கலாம்ல. அண்ணி, குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் அவர் இந்த சவாலையே ஏத்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி ஆனந்த் மாமாவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவாரு? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா சொத்தை பிரிக்கணும்னு சொல்ற அந்த ஆள எதுக்காக வீட்டுல வச்சிருக்கணும்? கார்த்திக்கோ இல்ல அத்தையோ அந்த ஆள 4 சாத்து சாத்தி வீட்டை விட்டு துரத்திருக்கணும். அப்படி பண்ணிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். உன் கோவம் நியாயம்தாமா. இப்ப என்ன, உன் வீட்டுக்காரரை அடிக்கணும் அவ்வளவுதானே? ஏற்பாடு பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆபரேஷன் நமக்கு என்ன புதுசா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, பண்ணிடலாம். அண்ணி, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. அக்கா ஏதோ கோவத்துல பேசுறாங்க, நீங்க சமாதானம் சொல்றதை விட்டுட்டு தூண்டி விட்டுட்டு இருக்கீங்க. அந்த ஆள் மேல எனக்கு கோவம்லாம் இல்ல.
கொல்ல வெறியில இருக்கேன். மாட்டினா அடிக்க மாட்டேன், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். சூப்பர். சரி, அதை விடு. அது ஏன் பிரச்சனை, அதை நான் பாத்துக்கிறேன். எனக்கு சொத்தெல்லாம் எதுவும் வேண்டாம் தீபா. நான் எப்பவும் உன் பக்கமும் கார்த்தி பக்கமும் தான் இருப்பேன். வீட்டோட மூத்த மருமக நீங்க எங்க பக்கம் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. நல்ல வேலை இந்த நேரம் பார்த்து அத்தையும் மாமாவும் ஊர்ல இல்ல. இல்லனா உடம்பு சரியில்லாத அந்த மனுஷன் இதெல்லாம் பார்த்து ரொம்ப நொந்து போயிருப்பாரு. அச்சச்சோ, மாமான்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. ஃபோன் ஏதாச்சும் பண்ணாரா அண்ணி? நைட்டு ஃபோன் பண்ணிருந்தாங்க. எல்லா கோவிலையும் தரிசனம் முடிச்சிட்டு ஊருக்கு வரதுக்கே இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு சொன்னாரு. மெதுவாவே வரட்டும், அதான் இப்போதைக்கு நல்லது. இவன் திறமசாலினா ஒரு மாசம், ஒரே மாசம் எல்லா வசதியும் தூக்கி போட்டுட்டு நம்ம கம்பெனில லேபரா வெறும் காக்கி பேண்ட் சட்டையை போட்டுட்டு ஒரு மாசம் வேலை செய்ய சொல்லுங்க பார்க்கலாம். நீ சொல்ற மாதிரியே ஒரு மாசம் நான் ஃபேக்டரியில வேலை செய்யறேன். ஆனா உன்னால ஒரு மாசம் வேலை செய்ய முடியாம போயிட்டா எனக்கு எந்த சொத்தம் வேண்டாம்னு சொல்லிட்டு என்னோட பேர்லயும் அருண் பேர்லயும் இந்த சொத்தை எழுதி கொடுத்துட்டு போயிடு. ஏங்க, நடந்ததையே நினைச்சு எதுக்கு இப்ப வருத்தப்படுறீங்க? நீங்க தப்பா எதுவுமே பேசலையே. நீங்க குடும்ப ஒத்துமையா இருக்கணும் தானே பேசிருக்கீங்க. நிச்சயமா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். தயவு செஞ்சு நீங்க வருத்தப்படாதீங்க. போட்டின்னு வந்தா அது எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் அவங்கள ஜெயிக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் ஏன் வருத்தப்படுறீங்க? இப்போ என்னை எதிர்த்து நிற்கிறது என்னோட எதிரி இல்லை, என் கூட பிறந்தவன். அதான் வருத்தமா இருக்கு. இல்லங்க, எல்லாமே நம்ம வீட்டோட நல்லதுக்காக தானே நீங்க செஞ்சீங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிச்சு காட்டணும். இத போட்டிக்காக நான் சொல்லலங்க, நம்ம குடும்ப ஒத்துமைக்காக தான் சொல்றேன். அதுதான் அவங்களுக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. அப்பதான் அத்தை எதிர்பார்க்கிற மாதிரி நம்மளோட குடும்பம் பிரியாம ஒன்னா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதது இல்ல. அதுக்காக என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யுங்க. தயவு செஞ்சு விட்டு கொடுத்துறாதீங்க. அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்லைங்க. கார்த்தி, தீபா சொன்னது சரிதான். ஒரு தம்பியா இருந்துகிட்டு அண்ணனை எதிர்த்து நிக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அண்ணன் தம்பி உறவுல அந்த பாசம் கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்படி கடைசி வரைக்கும் அந்த பாசம் அறுபட்டு போகாம இருக்கணும்னா இப்போ ஆனந்த் நினைக்கிறது நடக்கக்கூடாது. நீ நினைக்கிறது தான் நடக்கணும். இந்த சவால்ல நீ ஜெயிச்சே ஆகணும். மகாபாரத போர்ல ஆரம்பத்துல அர்ஜுனுக்கு வந்த குழப்பம்தான் இப்போ உனக்கு வந்திருக்கு. போர்க்களத்துல வந்து நின்னதுக்கு அப்புறம் எதிரில் நிக்கிறவங்களை எதிர்த்து சண்டை போட முடியாதுன்னு அர்ஜுனன் கிருஷ்ணன் கிட்ட சொல்லிட்டான். தேரோட்டியா இருந்த கிருஷ்ண பரமாத்மா காரணம் கேட்டாரு. என் எதிரில் நிக்கிறது யாரு? தாத்தா பீஷ்மர், குரு துரோணர், என் அண்ணன் தம்பிங்க. இவங்களெல்லாம் கொன்னு குவிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல கிருஷ்ணான்னு சொன்னான். பரமாத்மா சிரிச்சாரு. அந்த சிரிப்புலேருந்து தான் பகவத்கீதையே பிறந்துச்சு. கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் கிட்ட என்ன சொன்னார்னு தெரியுமா? இந்த மண்ணுல தர்மத்தை ஸ்தாபிக்க இந்த போர் அவசியம். தர்மத்துக்கு எதிராக செயல்படுறவங்க யாரா இருந்தாலும், எந்த சொந்தமா இருந்தாலும் விட்டு வைக்க கூடாது. பாடம் புகட்டே தீரணும். பந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு நல்ல ஆத்மா அந்த கடமையை செய்யாம பின்வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அது பாரத போர். இது அண்ணன் தம்பிகளுக்குள்ள சவால். நீ போட்ட சவால்ல ஜெயிச்சு காட்டுறதுக்காக நீ ஒன்னும் உன் அண்ணன்களோட உயிரை எடுக்க போறதில்ல. அவங்களோட சுயநலத்தை அழிச்சு பாசத்தை புரிய வைக்க போற. நம்ம குடும்ப ஒற்றுமையை கட்டி காப்பாத்த போற. அதுக்காக நீ அவங்கள எதிர்த்து நின்னுதான் ஆகணும். நம்பிக்கையோட சொல்றேன், நீ தான் ஜெயிப்ப.
நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நான் கோவிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்தாம்மா, ஆ. கை நீட்டுப்பா. என்னதான் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் சாமியோட ஆசீர்வாதமும் உனக்கு வேணும். இந்த காப்பு கயிறு தான் அந்த ஆசீர்வாதம். இது உன் கையில இருந்தா இந்த சவால் மட்டும் இல்ல, எந்த சவால் வந்தாலும் நீ ஜெயிச்சு காட்டுவ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, கவலைப்படாத. சரிங்கம்மா. ரொம்ப நாள் கழிச்சு இந்த கம்பெனிக்கு வந்திருக்கேன். அதை தாண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கண்டிப்பா சவால்ல ஜெயிப்பன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சொத்தெல்லாம் நமக்கு தான் வரப்போகுது அருண். எனக்கு என்னமோ இது தப்பா படுது ஆனந்த். நம்ம தம்பியை நம்மளே எதிர்த்து நிற்கிறது தான் ஒரு மாதிரி இருக்கு. நாமள அவன்கிட்ட வந்து கம்பெனியில் வேலை பார்க்க சொன்னோம். அவனா வரேன்னு சொன்னான். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன கேட்டோம்? சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு தானே கேட்டோம். அதை கொடுத்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லையே. அவன் சொத்தை பிரிக்க கூடாதுன்னு நினைக்கிறான். பார்த்துடலாம் அவனா நானான்னு. ஒரு வயசு வரைக்கும் தான் அண்ணன் தம்பிங்க எல்லாம். வளர்ந்துட்டா எல்லாரும் பங்காளிங்க தான். எதிர்த்து நிக்கிறது அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் போட்டின்னு வந்துட்டா மோதி தான் ஆகணும். நமக்கு வெற்றி தான் முக்கியம். வா போலாம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அம்மா தாயே, கார்த்தி இன்னைக்கு முதல் முறையா சொந்த கம்பெனியில சாதாரண வேலைக்காரனா வேலைக்கு போக போறான். குடும்பம் பிரியக்கூடாது, சொத்து பிரியக்கூடாதுங்கிற என்னோட கனவை நினைவாக்க, அவன் விட்ட சவால்ல ஜெயிக்க இன்னைக்கு பிள்ளையார் சுழி போட போறான். அவனுக்கு வெற்றி கிடைக்க நீதான் துணையா இருக்கணும். இந்த குடும்பம் பிரியக்கூடாதுன்னு எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு தான் இந்த சவால் அவன் ஏத்துட்டு இருக்கான். அவன் இதுல ஜெயிக்கணும். அவனுக்கு எவ்வளவு தடங்கள் வந்தாலும் அவனோட வெற்றிக்கு நீதான் துணையா இருக்கணும் தாயே. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். என்ன காளி, காலையிலேயே ஏதோ டென்ஷனா இருக்க போல இருக்கு. என்னாச்சு? சார் அது காலையில இருந்தே மிஷின் ஃபால்ட்டா இருக்கு சார். நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். மிஷின் ரன்னே ஆகலை சார். உடனே சர்வீஸ் இன்ஜினியருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க சார்.
காளி, காலையில வந்த உடனே ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க. இதை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? என்ன ஆனந்த் சொல்ற? அதிர்ஷ்டம் என் பக்கம் இருக்குன்னு சொல்றேன். என்னடா ஆச்சு உனக்கு? காளி மிஷின் ரிப்பேர்னு சொல்லிட்டு இருக்காரு. 1 மணி நேரம் மிஷின் ரன் ஆகலன்னா எவ்வளோ லாஸ் தெரியுமா? 4 to 5 lakhs லாஸ்டா. நீ என்னமோ ஹாப்பியா இருக்க? ஆமா, மிஷின் ரிப்பேர்னா 4 லட்சம் லாஸ் தான். இன்னைக்கு கார்த்தி முதல் முறையா கம்பெனிக்கு வர போறான். அவன் வந்த அன்னைக்கே லாஸ்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். இது எப்படி அவன் சமாளிக்க போறான், எப்படி மெஷினை சரி பண்ண போறான்னு நம்ம பார்ப்போம். ஏய், மெக்கானிக் கோகுலுக்கு ஃபோன் அடிச்சா அவன் வந்து சரி பண்ண போறான். கோகுல் வந்தா தானே. சார் வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். கோகுல், கம்பெனியில் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. சார் நான் வேற ஒரு கம்பெனிக்கு சர்வீஸ்க்கு வந்திருக்கேன். ஒரு 1/4 மணி நேரத்தில் அங்கே வந்துடுவேன் சார். நீ வர வேண்டாம். நீ வரக்கூடாதுன்னு தான் உனக்கு நான் கால் பண்ணேன். சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், கோகுல் இங்கே மிஷின் ரிப்பேருன்னு யார் கால் பண்ணாலும் நீ இங்கே வரக்கூடாது. முக்கியமாக என் தம்பி கார்த்தி கால் பண்ணுவான், நீ வரவே கூடாது. சரிங்க சார். ம். கார்த்தி வந்து என்ன பண்ண போறான்னு பாப்போம். வேலைக்கு வந்த முதல் நாளே திரும்பி போக போறான். இன்னைக்கு உன் கதை முடிஞ்சுதுடா. தாயே போற்றி, அம்பிகையை போற்றி, ஜெகன்மாதா போற்றி, அகிலாண்டேஸ்வரியை போற்றி, அகிலம் காப்பவளே போற்றி. சார் வணக்கம் சார். சார் காலையிலேருந்து மிஷின் ஓடவே இல்லை சார். என்ஜினியருக்கு ஃபோன் போட்டோம், அவர் எடுக்கவே மாட்டார் சார். 2 மணி நேரமாக வேலை நிற்கிது. என்ன சார் பண்ணலாம்? டேய், மிஷின் ரன் ஆகிற சத்தம் கேக்குது. ஆமாடா, மிஷின் ரன் ஆயிட்டு இருக்கு. யோ, மிஷினை யாரையா சரி பண்ணது? அவர் தான் சார்.